எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான லாக் தான் பார்க்க போகிறோம். நம்ம சித்தூர் போகிற லாக் தான். சித்தூரில் வந்து நம்ம நல்லுங்க ஃபங்க்ஷன் போயிட்டுருக்கோம். நல்லுங்க ஃபங்க்ஷன், ஹல்தி ஃபங்க்ஷன், ரிசப்ஷன், அதுக்கப்புறம் முகூர்த்தம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே லாகாக கொஞ்சம் மொமெண்ட்ஸ் மட்டும்தான் என்னால் கேப்சர் பண்ண முடிஞ்சுது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் வீடியோவில் வந்து ஒரு சர்ப்ரைஸிங்காக ஒரு டான்ஸும் இருக்குது, கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அது மாதிரி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை ஹிட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் போடுற ஒவ்வொரு கமெண்ட்டும் எங்களுக்கு வந்து வேல்யூபிள். கண்டிப்பாக மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 o'clock கிளம்பி காட்பாடியிலேருந்து நாங்கள் வந்து சித்தூருக்கு ட்ராவல் பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour தான் சித்தூருக்கு காரில் போயிருந்ததுக்கப்புறம் எங்கள் அத்தை பார்த்திங்கன்னா வாங்க சாப்பிடுங்க பெரியது சொல்லிட்டுருந்தாங்க. ஹல்தி ஃபங்க்ஷன் ஒன்று வச்சுருப்பாங்க. ஹல்தினா மஞ்சள் தண்ணியில் கலக்கிட்டு அதை மேலே ரோஸ் பெட்டல்ஸ்லாம் ஆட் பண்ணி அது மேலே ஊற்றுவாங்க. நான் வந்து பொண்ணு மாப்பிள்ளை யாரையுமே வீடியோவில் காட்டல. அதுக்கப்புறம் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லுங்க ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் ஈவினிங்கும் நல்லுங்க அட்டன் பண்ணிவிட்டு மறுநாள் பார்த்திங்கன்னா ஒரு அன்பாக்ஸ் பண்ணுற வீடியோ. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நெக்லஸ் ஒன்று வாங்கியிருந்தேன். ரூபான்னு ஒருத்தவங்க பெங்களூர்லேருந்து எனக்கு வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 1000 rupees இருக்கும், இன்க்ளூடிங் ஷிப்பிங் கூட. இவங்கக்கிட்ட வந்து நிறைய நெக்லஸஸ்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இயர்ரிங்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். ஆல்ரெடி ஒரு 2-3 வாட்டி வாங்கியிருக்கேன். ஸோ குவாலிட்டி நல்லா இருக்கிறதுனால அவங்கக்கிட்டே திருப்பி ஆர்டர் பண்ணியிருந்தேன். என்கிட்ட வந்து ஒரு கோல்டு 1 இல்லை 2 தான் இருக்கும். மீடியெல்லாம் வந்து எல்லோரும் மிடில் கிளாஸில் என்ன பண்ணுவாங்களோ அந்த மாதிரி என்கிட்டையும் வந்து பேங்க்கில் தூங்குது. சீக்கிரமாக வந்து எழுப்பி விடணும். அதனால் என்ன பண்ணுறது, நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சுட்டு போட்டு போகிறவள் தான். நான் வந்து எப்போவுமே என்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நான் சந்தோஷப்படுவேன். கண்டிப்பாக அவங்க இவ்வளோ போட்டிருக்காங்களே அவங்கள போட்டிருக்காங்களே நான் அப்படிலாம் பார்த்து என்றைக்கும் வந்து நான் கஷ்டப்பட்டதில்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் பையனுக்கு வந்து ஷர்ட்டு பேண்ட்டு பார்த்திங்கன்னா ஷர்ட்டு வித்து அதிகமாக இருக்கும், இவனுக்கு செட் ஆகாது. 3 to 4 years போச்சுன்னா ஹைட்டு செட் ஆகாது. இது ரெண்டும் பேலன்ஸ் பண்ணுறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பிஆர் மாலில் போய் செக் பண்ணி பார்த்தோம், அங்கேயும் செட் ஆகலை. சரின்னு சொல்லிட்டு ரிசப்ஷனுக்கு ஹாப்ஸ்காட்சில் புக் பண்ணியிருந்தேன். அந்த ரெட் டிஷர்ட்டும் அந்த ஷார்ட்ஸ், ப்ளூ ஷார்ட்ஸும் அதையே வாங்கிட்டு இருந்தேன். ஹாப்ஸ்காட்சில் எப்போவுமே குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஸோ கண்ணை மூடிட்டு ஆர்டர் பண்ணலாம். அதுக்கப்புறம் ரொம்ப பசின்னு சொன்னதுனால நானும் அவங்க கூட போய் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுட்டேன். கொஞ்சம் ஹெல்த்தியாக கேரட் குக்கும்பர் மட்டும் சாப்பிட்டுட்டு ஒரே ஒரு ருமாலி ரொட்டி மட்டும் சாப்பிட்ருந்தேன் பன்னீர் வச்சு. இந்த பொண்ணு இருக்குல்ல, இந்த பொண்ணு வந்து தாய்லாண்டில் இருக்குது. அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மட்டும்தான் தெரியும், தமிழ் தெலுங்கு தெரியாது. ஆனால் இவனுக்கு இங்கிலீஷ் புரியும், தமிழ் தெலுங்கு மட்டும்தான் இவனுக்கு பேச வரும். செம்ம காமெடியாக இருந்துச்சு. ஆனால் அந்த பொண்ணு வந்து கனி அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக இவன்கிட்ட வரும். ஆனால் இவன் என்ன பண்ணுவான்னா, அவள் வந்து பூ எடுத்து மேலே போட்டானா அவனுக்கு பிடிக்காது எப்படி காட்டணும்னு இவனுக்கு தெரியாது. என்ன பண்ணுவான்னா அப்படியே இடித்து கீழே தள்ளி விட்டுருவான். எனக்கு அதுவே பயம். அவங்க அம்மாவா ஆனால் அவங்க அம்மா வந்து கூலாக எடுத்துப்பாங்க, அதே பெரிய விஷயம். என் பொண்ணுக்கு வந்து ஆடெல்லாம் தெரியாதுடா, தள்ளி விட்டுறாதடா பாவண்டா அப்படின்வாங்க. ஆனால் இவன் இருக்கிறான் பாருங்க, இவனுக்கு பிடிக்கலன்னா போய் அடிச்சுட்டு வந்துடுவான், இல்லைனா தள்ளி கீழே விட்டுருவான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் எங்கேருந்து தான் வந்து எனர்ஜெட்டிக்காக 2 பேரும் டான்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மியூசிக் விஜேலாம் போட்டுட்டு சும்மா டிஜே போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சும்மா வேறு லெவலில் டான்ஸ் ஆடியாச்சு. ஆக்சுவலி நான் வந்து இந்த வாட்டி அவ்வளோவா ஸ்டெப்ஸ் போடல, 1-2 ஸ்டெப்ஸ் போட்டிருந்தேன். எதிரில் ஒரு அக்கா கிட்டே கொடுத்துருந்தேன் வீடியோ கேப்சர் பண்ணுங்கன்னு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஸ்டார்ட் பட்டனை ஆன் பண்ணாமல் விட்டுட்டாங்க. ஸோ வீடியோவே கேப்சர் ஆகலை, நான் ஆடின வீடியோவே வரல. அதுவே ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. ஐயோ நம்மளுக்கு வந்து போட முடியல. ஆனால் போன வாட்டி பார்த்திங்கன்னா செம்ம டான்ஸு, அது ஆடின வீடியோ இருந்துச்சு. ஆனால் நான் வந்து அப்லோட் பண்ணல. இதில் வந்து பாட்டு வச்சுருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் பாட்டு என்னென்னா யூடியூப்லேருந்து அப்படியே அந்த பாட்டே வச்சேன்னா எனக்கு வந்து ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் நான் பாட்டு வைக்காமல் அது வெறும் டான்ஸ் மட்டும் ஆடின வீடியோ மட்டும் வச்சுருந்தேன். பாட்டு வைக்கணுன்னா வந்து பிசிலேருந்து டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறமா வைக்கணும் இல்லையா. ஸோ அதனால் என்னால் வைக்க முடியல, டவுன்லோட் பண்ண முடியல, டைம் வேறு ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு இருக்கிறத மட்டும் வச்சு போட்டிருந்தேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த டான்ஸோட ஹைலைட்டே என்னன்னு பார்த்திங்கன்னா எங்கள் ஹஸ்பண்டோட அண்ணன் ஒய்ஃப் அவங்க வந்து கூட ஆடினது தான் செம்ம காமெடியாக இருந்துச்சு. நான்
ரொம்ப ரசித்து பார்த்துட்டு இருந்தேன். இவர் என்ன ஸ்டெப்பு போட்டாரோ அதை அப்படியே காப்பி கேட் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு சந்தோஷம். இவங்க நான் பார்த்து சிரிச்சுட்டே இருந்தேன். ஒரு லெவலுக்கு மேலே அவங்களே வந்து சிரிக்காத, நீ வந்து போடுவா, எங்கே நீ வா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இல்லைன்னா அடி பிந்தி எடுத்துருவேன்னாங்க. இவங்களாம் கேமராமேன் என்ன பண்ணார்னா, அவங்க எங்கள் ஹஸ்பண்டும் இவங்களும் வந்து ஆடி இருந்தாங்கல்ல, அந்த வீடியோவை எடுத்து டிவி ஸ்க்ரீன் இருக்கும்ல அதில் போட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க. ரீப்ளே பண்ணிகிட்டே இருந்தாங்க. இவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே டென்ஷன் ஆகிட்டாங்க. என்னத்துக்கு அப்பப்போ போட்டுகிட்டே இருக்கிற, நீ போட்டேன்னா இன்னொரு வாட்டி கேமரா தூக்கி வெளியே விசிறி அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா எல்லாருமே என்ஜாய் பண்ண அந்த வீடியோ தான் ரொம்ப எல்லோரும் என்ஜாய் பண்ணோம். த அட்மோஸ்ட்னு சொல்லலாம். அவ்வளோ என்ஜாய் பண்ணிருந்தேன். ஆக்சுவலி எனக்கு வந்து நான் ஆடணும்னு ஆசை. ஆனால் என்னவோ அன்றைக்கி வந்து கொஞ்சம் ஷையாகவே இருந்துச்சு. கொஞ்சம் ஆடினேன். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இப்போல்லாம் வந்து ஸ்டெப்ஸ் போட அவ்வளோவா வரல. ஆனால் போன வாட்டிலாம் பார்த்திங்கன்னா குத்துன்னு டான்ஸ் செம்மையாக போட்டிருந்தேன். இந்த வாட்டி பார்த்திங்கன்னா என்னவோ ஓரளவு கொஞ்சம் ஷையாகவே இருந்துச்சு. டான்ஸ் சரியாக போடுறதுக்கு நம்மளுக்கு வரல. ஆனால் என் பையன் வந்து அப்படியே அவங்க அப்பா எப்படி ஆடுறனோ அப்படியே காப்பி கேட் பண்ணியிருந்தான். இதில் பாட்டு எடுத்து அதே பாட்டை போட்டாலும் வந்து எனக்கு ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்களேன்னு சொல்லிட்டு பாட்டும் நான் வந்து பிசிலேருந்து டவுன்லோட் பண்ணி அதில் போட்டிருக்கலாம். ஆனால் டவுன்லோட் பண்ண முடியல. மோனிகா சாங்குக்கு தான் வந்து செம்மையாக ஆடிருந்தார். மோனிகா சாங் வந்து எனக்கே ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரஜினி படத்துக்கு கூலி படத்தில் பார்க்கும்போது அவ்வளோவா எனக்கு வந்து அதை வந்து பிடிக்கல. ஆனால் வந்து ஒன்ஸ் சில பாட்டெல்லாம் வந்து நம்ம கேட்க ரொம்ப பிடிக்கும், அதுக்கு அடிக்ட் ஆகிடும்ல, அந்த மாதிரி தான் எனக்கு மோனிகா பாட்டு. ஃபஸ்ட்டில் என்னடா இது அப்படின்னு நினச்சிட்டேன். ஆனால் பட் கேட்க போட அது வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அடிக்டே ஆகிடுச்சு. இந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு அவங்க ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு நைட்டு வந்து 12 ஆயிடுச்சு. 12 வரைக்கும் பயண முடிப்புன்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபங்க்ஷன் தெலுங்கில் பண்ணுவாங்க. என்ன ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா, குலதெய்வம் சாட்சியாக, எங்கள் அப்பா சாட்சியாக, எங்கள் அம்மா சாட்சியாக, என்னுடைய கிராமத்தம்மன் சாட்சியாக வந்து எங்கள் பொண்ணை வந்து உங்களுக்கு தரோம், கஷ்டப்படாமல் வச்சுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்களும் சொல்லுவாங்க, எங்கள் பையனை உங்களுக்கு தரோம், குலதெய்வ சாட்சியாக வந்து நீங்கள் நல்லா வச்சுக்கோங்கன்ற மாதிரி. இவங்க வந்து சந்தனம் அவங்களுக்கு வைக்கணும், அவங்க இவங்களுக்கு வைக்கணும். அதுதான் இதில் ஃபங்க்ஷனு. அதுக்கப்புறம் வெத்தலைலாம் வந்து மாற்றுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குங்குமம் வச்சு விடுவாங்க. அப்புறம் சந்தனம் பூசுவாங்க, பூ இதே மாதிரி போட்டு விடுவாங்க. இதுலேயே பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாகிடும் லாகுன்னு சொல்லிட்டு அங்கங்கே நான் கட் பண்ணிட்டேன் கிளிப்பிங்ஸ் எல்லாம். பட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் தெரியும்னு தெரில. ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா எங்கள் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருந்தார், இப்போ இருக்கிறவங்களுக்கு தெரியுது, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போச்சுன்னா நிறைய பேர் பெரியவங்களாம் இருக்க மாட்டாங்களே, ஸோ சின்னவங்களுக்குலாம் இந்த ஃபங்க்ஷனில் முறையாக பண்ணணும்னு தெரியாது, அப்புறம் வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வெத்தலை ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க. வெத்தலை வந்து எல்லா வெத்தலையும் பாக்கு, மஞ்சள், கெட்டி மஞ்சள், பவுடரு, சீப்பு எல்லாத்தையும் வந்து என் பொண்ணுக்கு உங்களுக்கு என் பொண்ணையும் இன்க்ளூடிங் உங்களுக்கு தரோம். எவ்வளோ வெயிட் இருந்தாலும் தாக்கு பிடிச்சிட்டு என் பொண்ணை வந்து நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்றது தான் இதோட ஐதீகம். அதனால் மஞ்சள், பாக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பவுடரு, சீப்பு, இது எல்லாத்தையும் பழம், இது எல்லாத்தையும் அப்படியே வெயிட் ஏற்றிட்டே போவாங்க. அந்த வெயிட் ஏற்றினாலும் நாங்கள் 5 பேர் வந்து இது அப்படியே எவ்வளோ தூரம் தாக்கு பிடிச்சிட்டு திருப்பி அவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்றது தான் இதோட ஐதீகம். பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பொண்ணுக்கிட்ட தான் இந்த வீடியோ கொடுத்துருந்தேன், எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ஆளே இல்லை, அதனால நிறைய வந்து என்னால் கேப்சர் பண்ண முடியல. அப்படியும் தாண்டி போட்டேன்னு வச்சுக்கோங்க, என்ன கேப்சர் பண்ணுறேன்னு எல்லோரும் கொஞ்சம் பயப்படுறாங்க. என்னைய பார்த்த ஏன் தெரியுமா, இதை வந்து யூடியூப்பில் போட்டுருவேன். யூடியூப் பார்த்தாவே என்ன நிறைய பேர் பயப்படுறாங்க. மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்கா மட்டும் எவ்வளோ ஃபோட்டோஸ் வேணால் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம். காலையில் பண்ண அலப்பறனால அதை கேப்சர் பண்ண முடியல, அவனை பார்த்துக்க ஆள் இல்லை. ஸோ பிடிச்சிருந்தால் லைக்கை தட்டுங்க.